ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அனுஷா தமிழ் கஃபே. நம்ம இன்றைக்கி வாயில் போட்டதும் கரையிற மாதிரியான டேஸ்டியான மைசூர் பாக் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கடையில் பண்ணுற மாதிரியே பண்ணிடலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போ 2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் சலிச்சுட்டு எடுத்துக்கோங்க, கடையில் வாங்குகிற கடலை மாவு இருந்தால். 2 கப்பு கடல மாவை இப்போ ஒரு பவுலில் போட்டுட்டு, நம்ம ரீஃபைண்ட் ஆயில் இருக்குல்ல, சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும், நீங்கள் கடலெண்ணெய் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணாதீங்க, சன்ஃப்ளவர் ஆயில் எதுனாலும் போட்டு நல்லா எண்ணெயில் கலக்கிக்கணும். நல்லா மாவு பதத்துக்கு எண்ணெயில் கரைச்சி வச்சுக்கணும். நல்லா நீங்கள் பாருங்கள், நல்லா லிக்விடாக கரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம கட்டி ஆகாமல் இருக்கும். நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு அடுப்பில் போட்டோன்னா கட்டி ஆகாமல் இருக்கும். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சு இப்போ 2 டம்ளர் கடல மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்குலேருந்து 3லேருந்து 3.5 டம்ளர் எடுத்துக்கலாம். அதான் சுகர் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நிறையா எடுத்திங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிரும். நிறைய நம்மளால் சாப்பிட முடியாது, பாதி இதுக்கு மேலே சாப்பிட முடியாது. நான் அதனால் 2.5 டம்ளர் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் ரொம்ப கரையணும்னு இல்லை, ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுகர் மட்டும் கரைஞ்சால் போதும். இந்த கம்பி பதம்லாம் தேவையே கிடையாது நமக்கு. கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ கலக்கி வச்சுருக்கோம்ல நம்ம கடல மாவு, அதை நம்ம அடுப்பில் ஊற்ற போகிறோம். ஊற்றிக்கிட்டு கலக்கிட்டே இருக்கணும். நம்ம இதுக்கப்புறம் கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி அடியில் தங்க ஆரம்பிச்சிரும். இது கலக்கிட்டே இருக்கிறதுக்குள்ளே நான் பிளேட்டிங்காக ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் ஆயில் இல்லாட்டி கீ மிக்ஸ் பண்ணி நான் இது பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இது ரெடி ஆகிறதுக்கு தான் சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பபிள்ஸ் கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. கெட்டியாகும்போது நமக்கு தெரியும் போதே நம்ம எண்ணெயை ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எண்ணெய் ஆட் பண்ண அது குடிச்சிட்டே இருக்கும். நீங்கள் எண்ணெய் உள்ளே உரிய நீங்கள் ஊற்றிட்டே இருக்கணும். அது எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிக்கும் போது நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அது வரைக்கும் ஊற்றிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கிளறிட்டே இருந்தால் எண்ணெய் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான். அதனால் நான் இப்போ ஸ்டாப் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு 4 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா தான் அப்புறம் இந்த கீயோட ஸ்மெல் நல்லாயிருக்கும். நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு பிளேட்டில் நான் எண்ணெய் தடவி வச்சுருந்தோம்ல, அந்த பிளேட்டில் போட்டு அந்த பிளேட் ஃபுல்லும் வந்துச்சு. எனக்கு 2 கிளாஸ் எடுத்தது. அதை ஃபுல்லும் போட்டு ஒரு 1/2 hour நல்லா ஆற வச்சுட்டுருங்க. அது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆறுனதுக்கப்புறமா நம்ம எந்த ஷேப் நமக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கீர் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம கையில் எடுத்தாலே அப்படியே உடஞ்சிரும். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டான ரெசிபி.